நம்மளோட ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ்ல நம்ம இன்னைக்கு பார்க்குறது 9th கிளாஸ். இந்த கிளாஸ்ல நம்ம டெய்லரிங் மிஷின்ல ஒரு ஸ்மால் பீஸ் கிளாத் எடுத்து அதோட ஓரம் எப்படி நாம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்றது, தென் சீம்னா என்ன, சீம் அலவன்ஸ்னா என்ன, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சீம் ஸ்டிச்சஸ், இது எல்லாமே நாம இன்னைக்கு நம்மளோட கிளாஸ்ல பார்க்க போறோம். நம்மளோட ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ்க்கான ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு பிளேலிஸ்ட்ல கொடுத்துருக்கேன். ஸோ பிளேலிஸ்டோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. உங்களோட கிளாஸஸ்ல இது வரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணி உங்களோட ஒர்க் அவுட் எல்லாமே சென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க இப்பதான் புதுசா நம்மளோட கிளாஸ் பாக்குறீங்க, நம்மளோட டெய்லரிங் கிளாஸ்ல நீங்களும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். லிங்க் கிளிக் பண்ணி நம்மளோட கிளாஸ்ல நீங்களும் ஜாயின் பண்ணிட்டு ஒவ்வொரு கிளாஸஸும் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி குரூப்ல ஷேர் பண்ணுங்க. அங்க இப்ப நாம இந்த ஸ்டிச் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இப்ப நாம ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன கர்ச்சீஃப் எப்படி மிஷின்ல ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்குறோம். சீம்னா என்ன, சீம் அலவன்ஸ்னா என்ன அப்படிங்கிறதும் பார்ப்போம். ஸோ சீம் அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய ஸ்டிச்சை தான் சீம் அப்படின்னு சொல்கிறது. சீம் அலவன்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு சைடு ஜாயின் பண்ணுறோம், கரெக்டான அளவு இந்த இடத்துல நமக்கு வரணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்காக நம்ம எவ்வளோ ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் சீம் அலவன்ஸ்னு சொல்கிறது. இல்லை இந்த ஸ்கொயர் பீஸுக்கு 4 சைட்ஸும் இந்த மாதிரி ஒரு டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். எதுக்காக டபுள் ஃபோல்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நார்மலாக கிளாத் கட் பண்ணியிருக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி நூல் என்ன ஆகும்னா சைடு ஓரத்துலேருந்து பிசுறாக பிரிஞ்சு வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த விளிம்பு நமக்கு நூல் பிரியாமல் வர்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி மடக்கி ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ இப்படி மடக்கி ஸ்டிச் பண்ணும்போது சிங்கிள் ஃபோல்டு மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நம்மளோட கட் பண்ண போர்ஷன் இருக்குல்ல, இது வந்து உங்களுக்கு உள்பக்கமாக போகாது, திரும்பவும் இந்த நூல் என்னாகும் இந்த மாதிரி பிரிஞ்சு தான் வரும். இந்த சைட் பார்த்தீங்கன்னா பார்டராக இருக்குது, இது நம்ம கிளாத் வாங்கும் போதே உள்ள பார்டர் இந்த பக்கம் இருக்குது, இது ஓகே ஒன்றும் இல்லை. பட் இந்த மாதிரி கிளாத் கட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா இதை எப்போவுமே நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணுறப்ப டபுள் ஃபோல்ட் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணணும். கர்ச்சீஃப் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு சீம் அலவன்ஸ் எவ்வளோ ஆட் பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொரு சைடுமே எனக்கு 1 இன்ச் சீம் அலவன்ஸ் நான் கொடுத்துருக்குறேன். அதாவது மொத்தமாக இப்போ இந்த சைடோட அளவு, இந்த ஸ்கொயர் பீஸ்க்கு இந்த சைடு அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 9 இன்ச் சைடு அளவு இருக்குது. ஸோ இப்போ இந்த 9 இன்ச்சில் நான் 2 பக்கமுமே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவேன். ஸோ அப்படி பண்ணும்போது 1/2 இன்ச் அளவு நான் வந்து ஃபோல்டிங்காக கொடுப்பேன். ஸோ 1/2 இன்ச் ஃபோல்டிங்கில் டபுள் ஃபோல்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ 2 தடவை 1/2 இன்ச் ஃபோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு 1 இன்ச் கம்மியாகும். ஸோ அப்போ இங்கேருந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 1 இன்ச் கம்மியாகும், இங்கேருந்து ஒரு 1 இன்ச் உங்களுக்கு கம்மியாகும். ஸோ அப்போ டோட்டலாக உங்களுக்கு டோட்டல் லென்த்தில் 2 இன்ச் கம்மியாகும். ஸோ டோட்டலாக இப்போ நமக்கு 9 இன்ச் ஹைட் இருக்கிறது ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 7 இன்ச் தான் உங்களுக்கு சைடோட அளவு வரும். இதில் ஒரு 1 இன்ச், இதே மாதிரி அடுத்த சைடும் 1 இன்ச், இங்கேயும் 1 இன்ச். கொஞ்சம் டெய்லரிங் தெரியும் அப்படிங்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஈஸியாக இருக்கும் மார்க்கிங் பண்ணுறது எல்லாமே. பட் புதுசாக பழகிறவங்களுக்கு எப்படி நம்ம சீம் அலவன்ஸ்னா என்ன, எதுக்காக இந்த சீம் அலவன்ஸ் கொடுக்கறது, இதெல்லாமே தேவைப்படும். சீம் அலவன்ஸ் அப்படின்னாலே எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்காக நம்ம கொடுக்குறது. சீம் அப்படின்னா ஸ்டிச், சீம் அப்படின்னா நம்ம இதில் போடக்கூடிய ஸ்டிச். சீம் அலவன்ஸ் அப்படிங்கிறது இதுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி உள்ளே விடக்கூடிய பார்த்து தான் சீம் அலவன்ஸ்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள் நான் 4 சைட்ஸுக்குமே மார்க் பண்ணியாச்சு. இதோட கலர் பிங்க் கலர், பட் நான் த்ரெட் என்ன பண்ணியிருக்கேன்னா கான்ட்ராஸ்ட் கலரில் தான், வயலட் கலர் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்ன ஸ்டிச் பண்ணுறது உங்களுக்கு அப்போ தான் டார்க்கர் தெரியும் அப்படிங்கிறதுக்காக கலர் நான் வேறு யூஸ் பண்ணுறேன். பட் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கிளாத்துக்கு மேட்சிங் கலர்லேயே த்ரெட் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம சீம் அலவன்ஸ் 1 இன்ச் வச்சு மார்க் பண்ணியிருக்கோமா, அதில் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு வச்சுக்கிறேன். 1 இன்ச் விட்டு தான் இவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இந்த ஓரத்தை, நம்மளோட கிளாத்தோட ஓரத்தை எடுத்து நான் லைன் போட்டிருக்கிறேன்ல அந்த இடம் வரைக்கும் ஃபர்ஸ்ட் கரெக்டாக ஒரு மடிப்பு கொடுத்துட்டு அடுத்தது இன்னொரு மடிப்பு. ஸோ இப்போ 1/2 இன்ச் விட்டு வச்சு நம்ம 2 மடிப்பு கொடுத்துருக்கணும். மடிப்பு கொடுத்துட்டு இந்த மாதிரி கிளாத்தை நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் ஸ்டிச் போட போகிறேன், இந்த ஓரத்தில் பண்ணலை, இங்கே தான் பண்ண போகிறேன். ஏன்னா இங்கே பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபோல்டிங் வந்து அப்படியே மேலே எழும்பும். ஸோ அதனால இது மடிப்பு அப்படியே நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கரெக்டாக இப்போ நம்ம மடிப்பு கொடுத்துருக்குறோம்ல இந்த இடத்துல தான் ஸ்டிச் போட போகிறோம். எப்பவும் போல் பேக் ஸ்டிச் போட்டே ஸ்டார்ட் பண்ணுங்க. கரெக்டாக அப்படியே இந்த ஓரத்தில் இந்த ஃபோல்டுக்கும் கொஞ்சம் மேல் பக்கமாக அப்படியே ஸ்டிச் போடுறேன். நீங்கள் ஃபுல்லாக ஸ்டிச் போடாமல் இதுலேயே கொஞ்சம் ஒரு
இப்போ இது 1 இன்ச் நம்ம உள்ளே ஃபோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கும் ஒரு 1 இன்ச்சுக்கு மேலேயே நம்ம ஸ்டிச் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை இப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அடுத்த சைடும் அதே மாதிரி அரேஞ்ச் ஃபஸ்ட்டு, அகெயின் செகண்ட் அரேஞ்ச், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த சைடு ஸ்டிச் வந்ததும் ஃபூட்டை அப்படியே இருக்கட்டும், நீடில் கிளாத்துக்குள்ளே வச்சுட்டு ஃபூட்டை மேலே எடுத்துட்டு நம்மளோட கிளாத்தை இப்படி அந்த டைரெக்ஷனை சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்த சைடும் அதே மாதிரி அரை இன்ச் வச்சு 2ஆக மடக்கிக்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல கரெக்டாக நான் அந்த ஃபூட்டை கொடுத்து திருப்பி ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். இனி அடுத்த சைடு நம்ம லைன் போட்டிருக்கிறதுல ஃபர்ஸ்ட் மடிப்பு, அதுக்கு மேலே இன்னொரு மடிப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல மட்டும்தான் பேக் ஸ்டிச் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணணும். கண்டினியூஸா அப்படியே ஸ்டிச் பண்றோம். ஒவ்வொரு கார்னரும் வந்து டர்ன் பண்ணும்போது மட்டும் அந்த இடத்துல ஃபூட்டை மேலே தூக்கிட்டு நம்மளோட கிளாத்தை மட்டும் அப்படியே டைரக்ஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. திருப்பி பார்த்தா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் தெரியும் ஃபுல்லாக. இப்போ இதுவும் அதே மாதிரியே ஸ்டிச் போட்டுட்டே வாங்க. ஸ்டிச் போட்டு வந்து முடிக்கும் போது பேக் ஸ்டிச் போட்டு தான் த்ரெட் கட் பண்ணி எடுக்கணும். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், பேக் ஸ்டிச் கொடுத்து த்ரெட் கட் பண்ணி எடுக்கணும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. 9 இன்ச் எடுத்துருந்தோம். அதில் 2 பக்கமுமே 1 இன்ச் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்காக சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ நமக்கு இப்போ எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 7 இன்ச் நமக்கு ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்மளோட அவுட்புட்டில் இருக்கணும். இப்போ பார்ப்போம் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு. பாருங்கள், கரெக்டாக எனக்கு 7 இன்ச் வந்திருக்கு. எல்லா பக்கமுமே கரெக்டாக 7 இன்ச் தான். இது வரைக்கும் நம்ம மிஷினில் பேசிக் ஸ்டிச்சஸ், ஸ்ட்ரைட் ஸ்டிச், சிக்ஸாக் அதெல்லாம் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட்டாக நம்ம பண்ணுறது இந்த மாதிரி ஓரம் அடிக்க தெரியணும். ஸோ டபுள் ஃபோல்ட் பண்ணி எப்படி ஓரம் அடிக்கிறது அப்படிங்கிறது இப்போ நம்ம கிளியராக பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சீம் ஸ்டிச்சஸ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுமே ஸ்டிச் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா ஒன்லி சைடு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். இல்லைனா என்ன பண்ணுவோம், ஏதாவது 2 பீஸை வந்து நம்ம ஒன்னோட ஒன்று சேர்த்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம 2 பீஸ் எடுத்து ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி ஃபஸ்ட்டு ஜாயினிங் ஸ்டிச் போடுறது அப்படின்னா பார்க்குறோம். ஒரு துணிக்குமே என்ன இருக்கும்னா துணியோட உள்பக்கம் அண்ட் வெளிப்பக்கம் இருக்கும். அதாவது துணியோட ரைட் சைடு அண்ட் ராங் சைடுன்னு சொல்லுவோம். இப்போ இந்த பீஸ் கிளாத் எடுத்திங்கன்னா இதில் டிசைன் இருக்கிறது, இப்போ எனக்கு இதுதான் டிசைனிங் இருக்கக்கூடிய சைட். இதுக்கு பேக் சைட் பாருங்கள் டல்லாக இருக்கும். ஸோ அப்போ இதில் எது நமக்கு துணியோட வெளிப்பக்கம் அப்படின்னா இதுதான் நமக்கு வெளிப்பக்கம். அதாவது துணியோட ரைட் சைட் நம்ம வியர் பண்ணுறப்ப நமக்கு வெளித்தோற்றத்துக்கு தெரிகிறது தான் ரைட் சைட். இதுக்கு பேக் சைட் பார்த்தீங்கன்னா இது ராங் சைட். ஸோ ராங் சைடு அப்படின்னா இந்த மாதிரி கிராஸ் மார்க் போட்டுக்கணும். ரைட் சைடு அப்படின்னா டிக் மார்க் போடணும். இப்போ ஜாயின் பண்ணும்போது நம்மளோட துணியோட ரைட் சைடு, அதாவது நான் டிக் மார்க் பண்ணிக்கிறேன்ல, இந்த 2 டிக் மார்க்மே ஒன்று பார்த்து ஒன்று ஃபேஸ் பண்ணி இருக்கணும். இந்த பீஸோட டிக் மார்க் மேல் பக்கம் இருக்குன்னா அதுக்கு மேலே தான் இந்த செகண்ட் பீஸோட டிக் மார்க் மேலே இந்த மாதிரி ஃபேஸ் ஆகும். இப்படி வச்சுட்டு தான் நம்ம ஜாயினிங் ஸ்டிச் இந்த ஓரத்தில் போடுவோம். இந்த ஓரத்துலேருந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குமே ஒவ்வொரு அளவு எடுப்போம். சில ஸ்டிச்சஸ்க்கு 1/4 இன்ச் அளவு எடுப்போம், சில ஸ்டிச்சுக்கு வந்து 1/2 இன்ச் அளவு எடுப்போம். இப்போ நம்ம இதெல்லாம் ஜாயின் பண்ணும்போது போடக்கூடிய ஸ்டிச்சை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சீம் அப்படின்னு சொல்லுவோம். தென் சீம் அலவன்ஸ் அப்படிங்கிறது இப்போ இந்த ஓரத்துலேருந்து எவ்வளோ ஸ்பேஸ் விட்டு நீங்கள் இந்த ஜாயினிங் ஸ்டிச் போடுறீங்க. 1/4 இன்ச்சாக இருக்கும் அல்லது 1/2 இன்ச்சாக இருக்கும். ப்ளவுஸ்லலாம் பார்த்தீங்கன்னா சைட்லலாம் ஜாயின் பண்ணும்போது பிரித்து விடுறதுக்காக ஒரு 1 இன்ச் 1.5 இன்ச்சஸ் அப்படியெல்லாம் கூட கொடுப்போம். ஸோ ஒவ்வொரு துணிக்குமே அது வந்து வேறு வேறு அளவுகள் வரும். அது நம்ம அப்புறமா பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 1/2 இன்ச் கேப் வச்சு இதில் ஜாயினிங் ஸ்டிச் போடுறேன். சைடு ஓரத்துலேருந்து ஒரு 1/2 இன்ச் அளவு மார்க் பண்ணுறேன். ஸோ டேப்பில் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு ஜாயினிங் ஸ்டிச் மட்டும் இதில் போட போகிறோம். ஸோ இதை தான் என்ன சொல்லுவோம்னா பிளைன் சீம்னு சொல்கிறது. ஸ்டார்டிங் அண்ட்
எப்போதுமே பேக் ஸ்டிச் கொடுத்து தான் நம்ம ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணணும். ஸ்டிச் போட்டிருக்கிறது பாருங்க, இப்போ எங்கே உங்களுக்கு ஸ்டிச் தெரியுது, நம்மளோட கிளாத்தோட ராங் சைடில் தான் ஸ்டிச் தெரியுது. அதே மாதிரி பாட்டம் பீஸ் கிளாத்லையும் நம்மளோட கிளாத்தோட ராங் சைடில் தான் இந்த ஸ்டிச் தெரியுது. இனி உள் பக்கமாக இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்மளோட கிளாத்தோட ரைட் சைட், அதாவது துணியோட நல்ல பக்கத்தில் உங்களுக்கு ஸ்டிச் எதுவுமே தெரியலை. ஸோ இது நார்மலாக நம்ம 2 கிளாத்தை வந்து ஜாயின் பண்ணுற மெத்தட். ஸ்டிச் பண்ணியிருக்கிறது இங்கே வெளிப்பக்கம் எங்கேயுமே தெரியாது. ஸோ இதுதான் பிளெயின் சீம். இந்த மாதிரி பிளெயின் சீம் ஸ்டிச் பண்ணும்போது எப்போதுமே ஒரு 1/2 இன்ச் கேப்லேயே ஸ்டிச் பண்ணுங்க. இதே இது நீங்கள் 1/4 இன்ச் அதாவது 1/4 இன்ச் கேப்பில் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அந்த ஓரத்தில் ஸ்டிச் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ ஓரத்தில் ஸ்டிச் போடும்போது உங்களுக்கு நீங்கள் அதுக்கப்புறமா அந்த கிளாத் யூஸ் பண்ணும்போது ஒரு 2-3 டேஸ்லேயே உங்களுக்கு அந்த ஸ்டிச் என்ன ஆகும்னா பிரிஞ்சு வந்துடும். ஸோ அதனால எப்போதுமே பிளெயின் சீம் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் கேப்லேயே ஸ்டிச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நாம பார்க்குறது பிளெயின் சீம் வித் டாப் ஸ்டிச். ஸோ இப்போ இந்த பிளெயின் சீம் வித் டாப் ஸ்டிச் போடுறதுக்கு நான் ஒரு 1/4 இன்ச் அளவு தான், 1/4 இன்ச் கேப்பில் தான் ஃபஸ்ட்டு ஜாயினிங் ஸ்டிச்சுக்கான சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணுறேன். இது கிளாத்தோட ராங் சைடில் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ கீழேயும் நம்மளோட கிளாத்தோட ரைட் சைடு ரெண்டுமே சேர்ந்து ஒன்னோட ஒன்று ஃபேஸ் பண்ணியிருக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் கேப்பில் ஸ்டிச் அப்படியே ஜாயினிங் ஸ்டிச் போடுறோம். போட்டுட்டு என்ன பண்ணிக்கோங்கன்னா நம்மளோட கிளாத் அப்படியே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சுருக்கம் எதுவும் இல்லாமல் நல்லா ப்ரெஸ் பண்ணி இழுத்து விட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் போடணும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது பிளெயின் சீம் தான், அதில் டாப் ஸ்டிச் எதுவுமே வராது. ஸோ அங்கே என்ன பண்ணியிருப்போன்னா 1/2 இன்ச் கேப் விட்டு ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி நீங்கள் மேலே டாப் ஸ்டிச் போடுறீங்க அப்படின்னா 1/4 இன்ச் கேப்பே உங்களுக்கு போதும். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே ஓரத்தில் ஒரு டாப் ஸ்டிச் அந்த ஓரத்தில் போட்டால் போதும். ஸோ இந்த ஸ்டிச் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம நார்மல் ஃபுல் வாயில் ப்ளவுஸ்லலாம் கிராஸ் பீஸ் நெக் பேட்டர்னுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த கிராஸ் பீஸை ரிவர்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே திருப்புறோம் அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் கொடுப்போம். ஸோ டாப் ஸ்டிச் கொடுக்குறத என்ன சொல்லுவோம்னா படிமான தையல் அல்லது பதிவு தையல்னு கூட நம்ம இதை சொல்வோம். பிளெயின் சீம் வித் டபுள் டாப் ஸ்டிச் போடுறதுக்கு நம்ம எப்பவும் போல் கிளாத்தோட ரைட் சைட் ரெண்டுமே ஒன்றை பார்த்து ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் அளவில் மார்க்கிங் பண்ணிக்கலாம். மார்க்கிங் பண்ணதுக்கு அப்புறமா கரெக்டாக நம்ம மார்க் பண்ணதுக்கு மேலே ஜாயினிங் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஜாயினிங் ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறமா கிளாத் அப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணதும் நம்ம எந்த சுருக்கம் எதுவுமே இல்லாமல் நல்லா துணியை ப்ரெஸ் பண்ணி இழுத்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு டபுள் டாப் ஸ்டிச்சுன்னு சொல்லும்போது அந்த மடிப்பை 2 பக்கமும் லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு 2 பக்கமும் கரெக்டாக இழுத்து விட்டுருங்க. விட்டுட்டு என்ன பண்ணணும்னா 2 ஓரத்துலையும் நம்ம ஸ்டிச் போடணும், அந்த மடிப்போட ஓரத்தில். இப்போ ஏன் இந்த மடிப்போட ஓரத்தில் ஸ்டிச் போடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு துணியோட வெட்டு பகுதியாக இருந்தால் நூல் என்ன ஆகும்னா இந்த மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு வரும். ஸோ அது பிரியாமல் இருக்கிறதுக்காக அந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு சின்னதாக ஒரு மடிப்பு கொடுத்து அதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. எனக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளாத்தோட பார்டர் தான் இது. இது வந்து நூல் பிரிஞ்சு பிரிஞ்சு வராது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பார்டர் போர்ஷனே இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணும் அப்படின்னு தேவையில்ல. சும்மா ஜஸ்ட் மேலே ஒரு ஸ்டிச் மட்டும் போடுறேன். இப்போ பாருங்க கரெக்டாக நமக்கு டாப்பில் 2 ஸ்டிச்சஸ் வந்திருக்கு. இந்த ஸ்டிச் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேண்ட்டுக்கு மேலே பெல்ட் போர்ஷன் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க. ஸோ பெல்ட் போர்ஷன் ஸ்டிச் பண்ணும்போது கிளாத் கம்மியாக இருக்குது அப்படின்னா 2 பீஸ் போட்டு நம்ம ஜாயின் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பேண்ட்டில் பெல்ட் போர்ஷனுக்கு எல்லாமே நம்ம இந்த பிளெயின் சீம் வித் டபுள் டாப் ஸ்டிச் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஃப்ரெஞ்ச் சீம். ஸோ ஃப்ரெஞ்ச் சீம் பண்ணுறதுக்கு நம்ம இது வரைக்கும் எல்லா ஜாயினிங் ஸ்டிச்சுமே என்ன பண்ணோம், கிளாத்தோட ராங் சைடில் தான் ஸ்டிச் போட்டோம். பட் இந்த ஃப்ரெஞ்ச் சீம்க்கு என்ன பண்ணணும்னா கிளாத்தோட ரைட் சைடில் தான் ஸ்டிச் போடுவோம். இது நம்மளோட கிளாத்தோட ரைட் சைட். ஸோ ராங் சைடு எடுத்துக்கிறேன். ஸோ இது நம்மளோட கிளாத்தோட ராங் சைட், அதே மாதிரி இதுவும் ராங் சைட். ஸோ நம்மளோட 2 ராங் சைடுமே ஒன்றோட ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி
ஃபேஸ் பண்ணி இருக்கணும். ஸோ 2 ராங் சைடுமே ஒன்னோட ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணி வச்சுட்டு சைடு ஓரத்தில் ஃபஸ்ட்டு 1/4 இன்ச் கேப்பில் நம்ம ஜாயினிங் ஸ்டிச் போட்டுக்கலாம். இனி என்ன பண்ணுறோம்னா இதை இந்த மாதிரி நல்லா விரிச்சு வச்சுக்கோங்க. சுருக்கங்கள் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா விரிச்சு வச்சுட்டு இதை அப்படியே நம்மளோட கிளாத்தோட ராங் சைடில் இந்த மாதிரி இன்னொருக்கா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்படி ஃபோல்ட் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த ஸ்டிச் போட்ட இடத்துல அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். 1/2 இன்ச் கேப்பில் அடுத்த ஸ்டிச் போடணும். நமக்கு ஃப்ரண்ட் சைடில் எந்த ஸ்டிச்சுமே தெரியாது. நமக்கு ஃப்ரண்ட் பக்கம் எந்த ஸ்டிச்சுமே தெரியாது. பேக் சைட்லேயுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மடிப்பு மட்டும்தான் இருக்கும். இது வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் நம்ம ஜாயின் பண்ணும்போது சைடு ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். அப்போ உங்களுக்கு இந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். சைடில் நம்ம எக்ஸ்ட்ரா இன்னும் ஸ்டிச்சஸ் போடும்போது இங்கே இன்னும் ஓரத்தில் உங்களுக்கு தையல் பிரித்து விடுறதுக்கான ஸ்டிச்சஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரா இங்கே வரும். ஸோ இது வந்து ப்ளவுஸோட சைட் ஜாயினிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். வந்து பேண்ட்டு நம்ம நார்மல் சுடிதார் பேண்ட்டுக்கு பாட்டமில் வந்து நம்ம சைடு ஜாயின் பண்ணுவோம்ல அதுக்கும் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பார்க்குறது ஃப்ளாட் ஃபெல் சீம். நம்ம ஜாயின் பண்ணுறது கிளாத்தோட ராங் சைடில் தான் ஜாயின் பண்ண போகிறோம். ஃப்ரெஞ்சு சீமுக்கு மட்டும்தான் கிளாத்தோட ரைட் சைடில் பண்ணிவிட்டு ராங் சைடு அகெயின் பண்ணுறது. வேறு எல்லா சீமுக்குமே கிளாத்தோட ராங் சைடில் தான் பண்ண போகிறோம். ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு சைட் ஜாயினிங் பண்ணுறேன். சைட் ஜாயின் பண்ணியாச்சு. இனி என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் சுருக்கம் எதுவும் இருக்கக்கூடாது. நல்லா இந்த மாதிரி விரிச்சு வச்சு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் 2 பீஸ் வருதுல, இதில் ஏதாவது ஒரு பீஸுக்கு அதாவது ஏதாவது ஒரு சைடில் இருக்கக்கூடிய பீஸை நம்ம அகெயின் பாதியாக கட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம 3/4 இன்ச் அளவு ஜாயின் பண்ணியிருக்கிறோம்ல அதில் பாதியாக கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இனி என்ன பண்ணுறேன்னா இந்த 1/4 இன்ச் அளவில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம்ல இந்த பீஸ் அப்படியே இங்கே நமக்கு 3/4 இன்ச்சில் இருக்குது. ஸோ இது அப்படியே இதுக்குள்ளே போகிற மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க. இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சு ஸ்டிச் போட்டால் போதும். கரெக்டாக இந்த பீஸ் அதுக்குள்ளே போயிடணும். ஏன்னா ரொம்ப நமக்கு கிளாத்தோட திக்னஸ் ரொம்ப ஹெவியாக வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கொஞ்சம் பீஸை வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே கொடுத்து ஸ்டிச் பண்ணுறது. ஃப்ளாட் ஃபெல் சீம் ஸ்டிச் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லுங்கி ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டிச் தான் யூஸ் பண்ணணும். இருக்கக்கூடிய லுங்கியை க்ளோஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃப்ளாட் ஃபெல் சீம் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணுறது. நம்மளோட ஜென்ஸ் பேண்ட்டுக்கு அதாவது ஜீன் பேண்ட்டுக்கெல்லாம் கூட இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் ரெடிமேட் ஷர்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபோல்டு இருக்கும், அதுக்கு பக்கத்தில் ஒரே ஒரு டாப் ஸ்டிச் மட்டும் தெரிகிற மாதிரி இருக்கும். ஷர்ட்டோட ஜென்ஸ் ஷர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த கிளாஸில் நம்ம சிம்பிளாக ஒரு கர்ச்சீஃப் ரெடி பண்ணுறது, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சீம் ஸ்டிச்சஸ் எல்லாமே கிளியராக பார்த்தோம். உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் பில்லோ கவர் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் கிளாஸாக உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ் ஆகும்னா ஷேர் பண்ணுங்கள். சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.